நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் போயிட்டுருக்கோம். பெங்களூர் டு திருச்சி. நாங்கள் மொத்தமாக ஒரு 14 பேர் இருக்கோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. கல்யாண வீடுனாலே சாப்பாடு தாங்க. அதுவும் நான்வெஜ்னால் சும்மா விடுவாமல் ஒரு வெளுக்க வேண்டியதான் இன்றைக்கி. கண்டிப்பாக இந்த ட்ரிப் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்குது போது அதுவும் நம்ம ஸ்டைலில் நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கல்யாண மாப்பிள்ளை நான்வெஜ்ஜாக போட்டு அசத்திட்டாரு. இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியதான் பார்ப்போம். வண்டியில் சைலண்டாக போனால் நல்லா இருக்காது. ஒரு குத்து போட்டால் தான் வைபாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ சாப்பாடை போட்டு அப்படியே நம்ம வைப்பை கண்டினியூ பண்ணலாம். இப்போ மணி சரியாக ஒரு 1:30 மேலே இருக்கும். மிட் நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட மிட் நைட்டில் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ரோட்டு கடையில் சைடில் சாப்பிட்றது ஒரு புது அனுபவமாக இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு டான்ஸை போட்டு போயிட்டே இருக்கும். திருச்சி ரீச்சாக எப்படியும் மார்னிங் ஆகும். கல்யாணம் அடுத்த நாள் தான் நாங்கள் முன்னாடியே போயிட்டுருக்கோம். ஏன்னா பக்கத்தில் இருக்க பிளேஸ்லாம் கவர் பண்ண நினைக்கிறோம். அங்கே போய் நிறைய ஃபன் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதான் அந்த பிளேஸ் நான் சொன்ன இடம் வந்து நல்லா சாப்பிடணும் இருந்துச்சு. வயிறு முட்டை சாப்பிடணும். சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, எல்லாமே இருக்குது.